யுதிஷ்டர் கேட்டார். பாட்டனாரே, உலகில் பல வித்வான்கள் சத்தியம், புலனடக்கம், பொறுமை, சிறந்த அறிவு ஆகியவற்றை புகழ்கிறார்கள். இது விஷயமாக உங்களுடைய கருத்து என்ன? பீஷ்மர் கூறினார். யுதிஷ்டா, இந்த விஷயத்தில் சாத்திய கணங்களுக்கும் ஹம்சத்திற்கும் உண்டான உரையாடல் என்னும் பழைய இதிகாசத்தை உனக்கு கூறுகிறேன். ஒரு சமயம் பிறவியற்றவரான பிரம்மா தங்கமய அன்னத்தின் ரூபம் தரித்து உலகிலும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். சுற்றியபடி அவர் சாத்திய கணங்களிடம் வந்து சேர்ந்தார். சாத்தியர்கள் கூறினார்கள், அன்னமே, நாங்கள் சாத்திய தேவர்கள். உங்களிடம் மோட்ச தர்மத்தில் வினா விடுக்க விரும்புகிறோம். ஏனெனில் தாங்கள் மோட்ச தத்துவத்தை அறிந்தவர் என்னும் விஷயம் எல்லா இடங்களிலும் பிரசித்தமானது. மகாத்மன், தாங்கள் பண்டிதர், தைரியமாக பேசுபவர் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்களுடைய சிறந்த வாக்கு எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது. பறவைகளில் சிறந்தவரே, உங்களுடைய கருத்தில் எல்லாவற்றிலும் சிறந்த பொருள் எது? உங்கள் மனம் எதில் லயிக்கிறது? பக்ஷிராஜனே, எல்லா காரியங்களிலும் எந்த ஒரு காரியத்தை தாங்கள் எல்லாவற்றையும் விட உத்தமமானது என்று கருதுகிறீர்கள்? எதை செய்வதால் ஜீவனுக்கு எல்லா வகை பந்தனங்களிலிருந்தும் விரைவில் விடுதலை கிடைக்குமோ